ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட டைட்டில் என்னன்னா ஃபர்கட்டான். பொதுவா கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கதை இதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நமக்கு கொஞ்ச நேரத்திலே தெரிய வந்துரும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 100% உங்களால கணிக்கவே முடியாது. சப்போஸ் நீங்க இந்த மூவியோடைய ட்விஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த டைமிங் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொன்னோம்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். ஸோ டைரக்டா நம்ம படத்துக்குள்ளேயே ஜம்ப் ஆயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ, அவங்க அண்ணா, அப்பா, அம்மா 4 பேரும் ஒரு கார்ல போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ தூங்கிட்டு வராரு. அவரோட கனவுல அவர யாரோ பாலித்தீன் கவர் போட்டு கொல்ற மாதிரியும், தண்ணீல முக்கி கொல்ற மாரியும் கனவுகள் வந்துட்டுருக்கு. திடீர்னு அவர் எந்திரிக்காரு. எந்திரிச்ச உடனே அம்மா பதறி போயிடுறாங்க. "என்ன கண்ணு, நல்லா இருக்கியா? டேப்லெட்ல நீ இன்னைக்கு எடுத்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பயத்துல இருக்காரு. பயம் போக்குறதுக்காக டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணா சொல்றாங்க, "நம்ம புது வீட்டுக்கு போறோம்லம்மா, அதனால பழைய வீட்டு நினைவுகள் எல்லாம் இவன் நினைச்சு பார்த்துட்டே வரான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுக்கும் வந்து அடைஞ்சிடுறாங்க. வீட்டை பார்த்தா நம்ம ஹீரோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணா வந்து, "உன் கனவுல வந்த வீடு மாதிரியே இருக்குல்ல" அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணனை பத்தின ஒரு பிளாஷ்பேக். அண்ணா யாருன்னா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவாரு, ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாரு, மியூசிக்ல ஃபர்ஸ்ட். ஸோ இது மாதிரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. சிகரெட் குடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, பொண்ணுங்க பழக்கம் இல்லை. இப்போ ஒரு ப்ரொஃபஸரா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. எங்க அண்ணனை பார்த்து தான் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனேன். அவனுடைய பிக் ஃபேன் நானு. அவனை மாரியே நானும் நல்லா படிச்சு ஒரு ஸ்கூலுக்கு வாத்தியாரா போகணும். இதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறாரு. காலு தாங்கி தாங்கி நடந்து போறாரு. என்ன ஆச்சுன்னா, இவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இவருடைய ஒரு கால் நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. இதனால அவருடைய கெரியர்ல பாதி போயிருச்சு. அதாவது இவரால டான்ஸ் பண்ண முடியல, ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியல. இருந்தாலுமே அண்ணன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வேலைக்கு போயிட்டு இருக்காரு. பழைய வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள அடுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு கேலண்டர் மாட்டுறாரு. அந்த கேலண்டர்ல 1997 மே 5ன்னு இருக்கு. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோவுக்கு 21 வயசு ஆகுது. ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் தங்குற ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு. ஏன்னா நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்பா சொல்றாரு, "அந்த ரூம்ல நீ தங்கக்கூடாது, அந்த ரூம் யாருமே ஓப்பனும் பண்ணக்கூடாது. அந்த ரூம்ல பழைய ஓனர் அவருடைய ஓல்டு திங்ஸ் எல்லாமே அங்க வச்சிருக்காராம். அதனால ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. 1 மாசத்துல வந்து காலி பண்ணிக்கிறாராம். அதுக்கப்புறம் நீ அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணிக்க" அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்பதான் அந்த பொருட்கள் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அந்த ஆட்கள்ல ஒருத்தர் பக்கெட் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு வராரு. இதை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்பவே அண்ணனை அம்மா கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ அண்ணன் அந்த இடத்துல இருந்து கீழே போயிடுறான். அந்த பொருட்கள் எடுத்துட்டு வந்தவரும் ஹீரோவும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. "தம்பி, இப்போ ஒருத்தர் கீழே போனாருல்ல, அவர் யாரு?" அப்படின்னு கேக்குறாங்க. "அவரா? எங்க அண்ணன். ஏன் கேக்குறீங்க?" அப்படின்னு அவரு திருப்பி கேக்குறாங்க. அதுக்கும் அவரு, "நிஜமாலுமேவா? உங்களோட அண்ணனா?" அப்படின்னு ஏதோ பேச வராரு. அதுக்குள்ள அவங்க அண்ணன் வந்துடுறான். உங்களுடைய ஆட்கள் கீழே கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க போங்கன்னு சொல்லிடுறான். ஸோ இப்படியே போக அன்னைக்கு நைட்டு டின்னர் டைம் வருது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா வந்து, "கொஞ்ச நாள் நீ இங்க படி, உனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் உனக்கு வேலையும் கிடைச்சிரும், இந்த சிட்டில எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கப்பவே அப்பா ஒரு டோர் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஒரு ரூம், அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் கேக்குது, மத்த யாருக்குமே கேட்கல. எல்லாரும் கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, "உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா? அந்த ரூம்ல இருந்து சவுண்ட் வருது" அப்படிங்கும்போது, "சவுண்டா? அப்படிலாம் எதுவும் வரல, அது இடியோட சவுண்ட்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதே சமயத்துல இடி இடிக்குது. ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயுமே பொதுவா 11 மணி வரைக்கும் நைட்ல படிப்பாரு. அது மாதிரி தான் அன்னைக்கு படிச்சிட்டு இருக்காரு. அம்மாவும் ஒரு புக் படிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து படுக்க, அண்ணா அவனுக்கு அட்வைஸ் பண்றான், "நீ ரொம்பலாம் போட்டு உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ மாத்திரை எடுத்துட்டு இருக்க. லேட் நைட் நீ தூங்குனீன்னா இன்னும் உன்னோட டிப்ரெஷன் வந்து அதிகமாயிரும். கண்டிப்பா நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவ. என்ன மாரியே, என்னை விடவே அதிகமா நீ அச்சீவ் பண்ணுவேன்னு" மோட்டிவேட் பண்றாரு. இப்போ அண்ணனும் ஹீரோவும் அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு முழிப்பு வருது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே நம்ம ஹீரோ போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். டப்புன்னு ஒரு கை பார்த்தா அண்ணா ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு" அண்ணா கேட்க, "அண்ணா, இந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு" இவன் சொல்ல, "இங்க பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க, உனக்கு ஃப்ரெஷ் ஏர் தேவைப்படுது, வா நம்ம ஒரு 2 பேரும் வெளியில போயிட்டு வரலான்னு" கொடைய பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் மலையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்க்கு மேல 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க இந்தாண்ட போன உடனே அந்தாண்ட கதவுக்கு கீழே ஏதோ ஒரு உருவம் அப்படியே மெல்ல நகர்ந்து போகுது. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து ஒரு போன், "இந்த டாக்குமெண்ட் எங்கடா நீ வச்சிருக்க?" அப்படின்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கேக்குறாரு. அப்ப அண்ணா, "நானே வரேன்ப்பா, வந்து எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருடா, ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் வா" அப்படின்னு சொல்றான். எப்பயுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு ஸ்பெசிபிக் மியூசிக் வந்து கண்டினியூஸா கேட்டுட்டே இருப்பாரு. அந்த மியூசிக்கை போட்டுட்டு இவர் கேட்டுட்டு இருக்காரு. தாண்ட கீழே அண்ணன் போறான்.
அண்ணன் போனா கீழே 4 பேர் கார்ல அண்ணனை கடத்திட்டு போயிடுறாங்க. அடிச்சு துவைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ போராடுறான். போய் அண்ணனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனா பிடிக்க முடியல. கார் வேகமா போயிருச்சு. பட் காரோட கலர் பிளாக், நம்பர் பிளேட் நம்பர் வந்து நோட் பண்ணிட்டான். ஸோ இவன் ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. இவனுக்கு தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பயம்னு. ஸோ அதை சொல்லிட்டு அவன் மயங்கி போயிடுறான். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா இப்போ 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்க அண்ணனை எந்த கார்ல கடத்திட்டு போனாங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பிளாக் கலர் கார், இதுதான் நம்பர் பிளேட் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி பிளாக் கலர் கார் நம்ம ஊர்லயே இல்ல, இந்த நம்பர் பிளேட்டும் ரெஜிஸ்டர்டே இல்ல, மேபி நீ மலையில மாத்தி சொல்லலாம் அப்படிங்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. நான் பைத்தியம் இல்ல, நான் டேப்லெட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன், என்ன இப்படி பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். உடனே அப்பாவும் சரி ஓகே நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாம், இப்ப பையன் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்க 2 போலீஸ் வீட்லயே இருக்காங்க. கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பிளாக்மெயில் பண்ணி கால் பண்ணுவாங்களான்னு. அந்த மாதிரியும் வரல. நாட்கள் ஆகுது, வாரங்கள் ஆகுது, இப்படியே போகுது. நம்ம ஹீரோவும் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கான். ஒரு நாள் அப்படிதான் படிச்சிட்டு இருக்கான். படிச்சுட்டு அவனோட டேப்லெட் போட்டுட்டு படுத்துறான். படுத்த உடனே திருப்பியும் முன்னாடி அந்த கதவுல இருந்து சவுண்ட் வருது. பார்த்தா அந்த கதவு அப்படியே திறக்க ஆரம்பிக்குது. இவனுக்கோ பயம் அள்ளு விடுது. அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து மூடிடுறான். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் அப்படியே குறைஞ்சிருது. கதவும் மூடிடுது. எந்திரிச்சு பார்த்தா பட்டுன்னு ஒரு பேய். பார்த்தா தடுக்குன்னு இவன் எந்திரிச்சு உட்காடுறான். அடப்பாவி, இன்னும் மட்டும் சொன்னது எல்லாமே கதை தான். ஆக்சுவலி அந்த கதவை திறந்தது, பேய் வந்தது எல்லாமே இவனோட இமேஜினேஷன். இப்படியே போயிட்டு இருக்க கதவை திருப்பி யாரோ திறக்கிற சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா அப்பா அம்மா அங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. கடத்தி 19 நாள் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறான். போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, 19 நாள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்னோட கழுத்துக்கு பின்னாடி ஏதோ கன்னு மாதிரி வச்சு ஷூட் பண்ணாங்க, ஆனா அதுல எனக்கு காயமும் ஆகல, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. அண்ணன் அப்படியே கட்டி பிடிச்சி தழுவி கொஞ்சுறான். கொஞ்சனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு அண்ணனும் தம்பியும் தூங்குறாங்க. தூங்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. அண்ணன் எந்திரிச்சு எங்கேயோ வெளியில போற மாதிரி சவுண்டு. வெளியில கேட் எல்லாம் திறந்துக்கிட்டு போறான். இவன் முழிச்சு பார்த்துட்டு சரி அண்ணன் எங்கேயாவது வாக்கிங் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுறான். அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா ஒரு நோட்ஸ் எழுதி ஃப்ரிட்ஜில் ஒட்டி விட்டு போய்க்கிறாங்க. நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், 2 பேரும் சாப்பிட்ருங்கன்னு. இப்போ இவன் டேப்லெட் போடணும்ல, அந்த டேப்லெட்டை எடுத்து போடுறதுக்காக நின்றுட்டுருக்கான். அப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு டம்ளர் எடுக்க அண்ணன் வந்து கூப்பிட்ட உடனே அந்த மாத்திரை அடியில் விழுந்துருது. அந்த மாத்திரையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது அந்த மாத்திரையை அங்கேயே விட்டுறான். அன்னைக்கு அவன் மாத்திரை குடிக்கல. இப்போ வந்து 2 பேரும் நூடுல்ஸ் தின்னுட்டு இருக்காங்க. தின்னு முடிச்சதுக்கப்புறம் நீ சொல்லிட்டு ரெஸ்ட் எடுடா, அம்மா வந்து ஈவினிங் வந்துருவாங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் 4 எட்டு வைக்கிறான். பார்த்தா அண்ணன் நல்லா நடந்து போகிற மாரி இவனுக்கு தோணுது. அண்ணா நீ நல்லா நடந்து போனியே அப்படின்னு இவன் கேட்க, அண்ணனும் என்னடா உனக்கு பைத்தியமா, நான் ரொம்ப நாளாவே காலு தாங்கி தாங்கி தான் நடந்துட்டு இருக்கேன், ஏன்டா என்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் காலு தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்கான். யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை நம்மளுக்கு தான் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவனும் விட்டுறான். இப்போ அன்னைக்கு ராத்திரி ஆகுது. திருப்பி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணனும் வேலையிலேருந்து வந்துடுறான். அண்ணன் வந்து ரொம்ப டயர்டாகவே இருக்கான். ஆக்சுவலி அவன் காணாமல் போயிட்டு ரிட்டன் வந்தாலும் அதுல இருந்து ரொம்ப டயர்டாகவே இருக்கான். அதுக்கப்புறம் இவன் நைட்டு படிச்சுட்டு இருக்கான் எப்பயும் போல. அண்ணன் வந்து போய் தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்துறான். இப்போ இவன் தூங்குனது அவனுக்கு ஒரு டவுட். என்னன்னா இவன் நைட்டு வெளியில போயிருந்தீ எங்க போன அப்படின்னு தம்பிக்காரன் கேட்டிருப்பான். அதுக்கு அண்ணன் என்னடா நீ பைத்தியமா, நானே டயர்ட்ல வந்து தூங்கினேன், நீ என்ன வெளியில போனேன்னு கேட்குற அப்படின்னு சொல்லுவான். அதனால தம்பிக்கு ஒரு டவுட், இவன் எங்க தான் போறான்னுட்டு. இவன் படிச்சுட்டு இருந்தவன் அப்படியே படுத்து தூங்கி போயிடுறான். இப்போ அங்க வந்து அந்த அண்ணங்காரன் டேபிள் மேல இருந்த டிப் பென்சில் எடுத்து அவன் கண்ணுக்கு நேரா வச்சு அப்படியே அந்த பென்சிலை அழுத்திட்டே இருக்க. அந்த டிப்பு குத்துற மாதிரி போய் ஃபுல் டிப்பும் வெளியில கீழே உளுந்து போயிருது. அப்படியே அந்த பென்சில் அவத்த வச்சுட்டு திருப்பி அங்க இருந்து வெளியில போறான். இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட சப்கான்சியஸ் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால முழிச்சு பார்த்தா அவன் பயந்து போயிடுறான். சரி இப்ப அண்ணன் எங்க போறான்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னாடியே வெளியில ஃபாலோ பண்ணிட்டு போறான். பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அண்ணங்காரன் நல்லா நடந்து போறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லைல்ல. ஆனா இப்ப அவன் சிகரெட் குடிக்கிறான். போனா இந்த போலீஸா 2 பேர் வந்தானுங்கல்ல, கருப்பு கலர் காரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்க 2 பேரும் அண்ணனை பாஸ்ன்னு கூப்பிடுறானுங்க. நம்ம பிளான் படி தானே நடந்துட்டு இருக்கு, எதுலையுமே பிசுறு தட்டக்கூடாதுன்னு அண்ணங்காரன் எதையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவனுங்களும் சரிங்க பாஸ்ன்னு சொல்றான். அண்ணங்காரன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவை பார்த்துறானுங்க. போலீஸ்காரன் துரத்த இவன் ஓட அப்படியே ஓடிட்டே இருக்கான். ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவன் மூக்குல ஒரு கர்ஷிஃப், மயக்க மருந்து போட்ட கர்ஷிஃப். பார்த்தா நம்ம அண்ணங்காரன் திடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவு. அவன் எங்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தானா அதே இடத்துல எந்திரிச்சு பார்க்கறான். அந்த பென்சில் எல்லாமே அதே இடத்துல இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அவன் எந்திரிச்சு அப்படி கன்ஃபியூஷன்லயே இருக்கான். அது எல்லாமே நமக்கு கனவா, நெனவான்னு. திரும்பி பார்த்தா அண்ணங்காரன் படுத்து அப்பதான் எந்திரிக்கிறான். அவன பார்த்ததும் இவனுக்கு அல்லு விடுது. வேக வேகமா போய் பாத்ரூம்ல நின்னுக்கிறான். "என்ன தனியா விடு, என்ன தனியா விடு, என்கிட்ட எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் தான் "அண்ணன் என்னாச்சு? கதவ தொற, நானும் உள்ள வாரேன்" அப்படின்னு சொல்றான். "நீ வராத, என்னைய தனியா விடுன்னு" மட்டும் கத்துறான். இப்ப அண்ணங்காரன் வெளியில இருந்து "என்னடா சொல்ற?" அப்படிங்கும்போது, "நீ ஏன் வெளியில நேத்து போன? அதுக்கப்புறம் அங்க 2 ஆளுங்கள பார்த்த, என்னைய கொல்ல ட்ரை பண்ணானுங்க அவனுங்க" அப்படின்னு இவன் கதையா இழுக்க சொல்லி கத்துறான். கொஞ்ச நேரம் அந்த இடம் அமைதியாவே இருக்கு. அண்ணங்காரன் எங்கேயோ போயிட்டானாட்டிங்குது அப்படின்னு சொல்லி, இருந்தாலுமே பயத்துல அந்த ராட எடுத்துக்கிட்டு வெளியில வாரான். வெளியில வந்தோனே அண்ணங்காரன் தம்பிய புடிச்சு அவன் மேல ஏறி உட்காந்துடுறான். "இங்க பாரு, பொறுமையா கேளு. நேத்து நீ மெடிசன் போட்டியா?" அப்படிங்கும்போது, "அதுதான் அந்த மாத்திரை டேபிள் கடியில விழுந்துருச்சே. நேத்து மெடிசன் போடல. அதனால தான் உனக்கு இந்த இல்யூஷன் வருதுன்னு" சொல்லி அண்ணங்காரன் இவன கன்சோல் பண்ணிட்டு அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன உட்கார வச்சு பேசிட்டு அவன் அங்கருந்து போறான். இவன் டவுட்டுக்கு ஜன்னல்ல எந்திரிச்சு பார்க்குறான். அதே மாரி அவன் தாங்கி தாங்கி தான் நடந்து போறான். இப்பதான் கீழ ஏதோ விழுந்துருச்சுன்னு குனிஞ்சு எடுக்குறான். அந்த டிப் பென்சில் அந்த இடத்த கிடக்கு. ஆக்சுவலி இப்போ ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது, நைட்டு நடந்தது எல்லாமே உண்மை. அண்ணன் தான் ஏதோ தப்பு பண்றான். அத நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படி. இப்பதான் ஹீரோக்கு இன்னொன்னு ரியலைஸ் ஆகுது. அண்ணங்காரன் மேல ஏறி உட்காந்துட்டு இருப்பான்ல. அப்ப என்ன சொல்லியிருப்பானா, "நைட்டு நீ எங்கேயுமே போல, நானும் எங்கேயுமே போல. நீ அந்த டாக்ஸில ஏறியும் எங்கேயுமே வரல" அப்படிம்பான். ஆக்சுவலி தம்பிக்காரன் என்ன சொல்லியிருப்பானா, "நீ வெளியில போன, 2 பேரை பார்த்தன்னு" மட்டும் தான் சொல்லியிருப்பான். ஆனா அண்ணங்காரன் எப்படி "நான் டாக்ஸில தான் போனேன்" அப்படிங்கிறத தெளிவா சொல்றான். அப்ப இது நடந்திருக்கு. அவன் என்கிட்ட பொய் சொல்றான்ட்டு தம்பிக்கு தெரிஞ்சு போய். இப்ப தம்பி என்ன பண்றான், அம்மா கிட்ட போய் சொல்றான். "இந்த மாரி ராத்திரி நடந்துச்சுமா" அப்படிங்கும்போது, நம்ம உடனடியா அப்பா கிட்ட சொல்லிரலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கும் அண்ணா அந்த மாதிரி போனானா, அதுக்கப்புறம் அப்பாவ எழுப்பி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். இப்போ கையில கட்டையோட அந்த முன்னாடி ரூமுக்கு அவன் நடந்து போறான். பார்த்தா ரூம் ஃபுல்லா குப்பையும் கோலமுமா கிடக்குது. அதான் அவங்க அண்ணன் அங்க தொங்கிட்டு இருக்கான். சடனா எந்திரிச்சு பார்க்கறான். இதுவும் கனவு. தான கனவு. இப்ப எந்திரிச்ச உடனே கீழ ஏதோ பேசுற மாரி சவுண்ட் கேக்குது. இவனும் இறங்கி தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கான். கிச்சன்ல நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம அம்மா. அம்மா யார்கிட்ட ஃபோன் பேசுறாங்கன்னா, அண்ணங்கிட்ட. "நான் உன்கிட்ட எத்தனை டைம் தெளிவா சொன்னேன். எதா இருந்தாலும் பார்த்து செய், பார்த்து செய்ன்னு." அவன் "நீ நல்லா நடந்து போன, நீ சிகரெட் பிடிச்ச, 2 பேத்து கூட பேசுன, எல்லாமே தெளிவா சொல்றான்." அப்படின்னு சொன்ன உடனே, யார்ரா இவங்கலாம்? என்னடா நம்மளுக்கு நடக்குது? நம்மள சுத்தி என்னடா நடக்குதுன்னு இவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருது யாரோ வெளியில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏஞ்சு வெளியில வந்து பார்க்கறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பாழடைஞ்ச ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். "எனக்கு கண்டிப்பா தெரியும் யாரோ வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. நீ சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி கால கட் பண்ணிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, "அவனுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க" அப்படின்னு அப்பாவுக்கும் ஃபோன் பண்றாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது. இவங்க அப்பா அம்மா தானா? இல்ல வேற யாரோவா? இவங்க உடம்புக்குள்ள ஏதாவது பூந்துருச்சா அந்த முன்னாடி ரூம்ல இருந்து அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கு. சரி, இப்ப நான் அவன் ரூமுக்கு போறேன். அவன் அங்க இருந்தானா பிரச்சனை இல்ல. அங்க இல்லன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்னா, பின்னாடி செவுத்துல அந்த பைப்பெல்லாம் புடிச்சு உள்ள போய் படுத்துடுறான். அம்மாவும் வாராங்க. அவனையும் பாத்துடுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பயபுல மழையில நனைஞ்சது. அந்த முகரைய கூட துடைக்காம அப்படியே பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிச்சு. அம்மா வந்து ஐயோ பாவம், பையனுக்கு எவ்வளவு வேர்த்திருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போய் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா, கதவை சாத்திட்டு உள்ளேதான் நின்னுட்டு இருக்கு. இவன் ஏஞ்சு பார்த்த உடனே உடம்பு ஃபுல்லா, ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமா இருக்கு. அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொன்னதுன்னா, "மூஞ்சில தாண்டா வேர்க்கும், உடம்பு ஃபுல்லாவா நனையிற மாரி வேர்க்கும்" அப்படின்னு சொல்லுது. இப்பதான் நான் கண்டிப்பா வெளியில இங்க இருந்து போகணும். நீங்க 3 பேரும் என்னைய சேர்ந்து ஏதோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாரான். பார்த்தா அப்பங்காரன் வந்து நிக்கிறான். "நீ கண்டிப்பா இந்த சமயத்துல வெளியே போக கூடாது. நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல அப்பங்காரனை தள்ளி விட்டுறான். அங்க ஒரு அடியாளையும் வச்சிருக்காங்க. அந்த அடியாள புடிக்க சொல்லி துரத்துறாங்க. 2 பேரும் ஓடுறானுங்க. அடியாளும் ஓடுறான், இவனும் ஓடுறான். ஒரு இடத்துல கீழே விழுந்து போயிடுறான் வலிக்கூட்டு. ஸோ கொஞ்சம் தூரத்துல போலீஸ் இருக்காங்க ஒரு ஏடிஎம்ல. இவன் ஓடுறான். பின்னாடி அடியாள் வந்து புடிச்சிடுறான். புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பைக்காரன் வந்து அடியாள கீழே தள்ளி விட்டுறான். "இது தாண்டா சமயம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பார்த்தா கார்லயே 2 போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவனுங்க கார்ல ஏறிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறான். இப்ப போலீஸ் விசாரிக்கிறான். "உன் வயசு என்ன? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிறப்போ, "என் வயசு
வயசு 21. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் 3 பேரும் இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்றாங்க. அந்த சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு என்னைய கொல்றதுக்காக இங்க தொரத்திக்கிட்டு வாராங்கன்னு சொல்றான். இத பார்த்ததும் போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க. அங்க இருக்கிற காலேஜ் பசங்கலாம் சிரிக்கிறானுங்க. ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கும்போது, நிஜமாலுமே உனக்கு 21 வயசா அப்படின்னு கேட்கறான். ஆமா எனக்கு 21 வயசு அப்படிங்கிறான். ஆனா அந்த போலீஸோ நீ எந்த வருஷம் பொறந்த அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நீங்க என்ன பைத்தியமா? இது 1997. என் வயசு 21 அப்படிங்கிறப்ப தான் போலீஸ் குபீர்னு சிரிக்க. இது 2017. போய் பாடுறா, அங்க பாடுற கேலண்டர் பாடுறா, மோடி பாடுற இந்த அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு, இப்ப பாடுறா மழை வருது, இந்த ஊர்ல மழை வருது, இந்த ஊரோட பேர் மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே லிஸ்ட் போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்ணாடிய பாக்குறான். பார்த்தா இங்கதான் நமக்கே ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி ஹீரோவோட மூஞ்சி எங்க தானே இருக்கும், 21 வயசுனா எங்க தானே இருக்கும். ஆனா அந்த கண்ணாடியில பார்த்தா ஒரு 40 வயசு ஆளோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப திருப்பியும் அதே வீட்டுக்கு வாரான். எல்லாரும் வாங்க, என்னதான் பிரச்சனை, என்னை சுத்தி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி அந்த ரூம் பூட்டியே கிடக்கும்ல, அந்த ரூமுக்குள்ள போறான். போனா ஒரு பொம்மை மேல ரத்தம்லாம் ஊத்தப்பட்டு, அதாவது ஒரு மர்டர் சீன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே அவனுக்கு எதுவுமே புரியல. 2 பொம்மை மேல ரத்தம் படிஞ்ச மாதிரி மட்டும் இருக்கு. இப்பதான் அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் வரான். என்ன ஃபுல்லா கன்ஃபியூஷனா இருக்கா, நம்ம பிளான் கொஞ்சம் சொதப்பிருச்சுல்லம்மா அப்படின்ட்டு. இப்ப 3 பேருமே அங்க இருக்காங்க. அப்பாவும் இருக்கான், அம்மாவும் இருக்கா, அந்த அண்ணங்காரனும் இருக்கான். இப்பதான் ஹீரோ கேட்கறான், எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கறான். இப்பதான் அந்த அண்ணங்காரன் மாதிரி இருந்தாலும் அவன் சொல்றான், ஓ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன், இரு ஃபுல் ஃபிளாஷ்பேக்கை சொல்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. பார்த்தா அந்த அண்ணங்காரன், அப்பா, அம்மா 3 பேருமே போலீஸ்காரங்க. அதாவது நம்ம ஹீரோ அவனோட 21வது வயசுல 2 பேத்த கொலை பண்ணியிருப்பான். அந்த கொலை யாரு பண்ணாங்கங்கிறது யாருக்குமே தெரியல. பட் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஹீரோ தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, ஹீரோக்கு பழசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஹீரோவை தூக்கிட்டு போயிருப்பாங்க, போயிட்டு போய் அடிச்சிருப்பாங்க. அந்த அவனோட கனவுல வரும்ல, அந்த பாலித்தீன் கவரை போட்டு யாரோ கொல்ற மாதிரி, அந்த தண்ணி டேங்க்ல போட்டு கொல்ற மாதிரி போலீஸ்காரங்க அவங்ககிட்ட இருந்து உண்மையை வெளிக்கொண்டு வரத்திற்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கவே முடியல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, லைவ் டிடெக்டர் டெஸ்ட்ல வைப்பாங்கல்ல, அவங்கள அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க பாஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை எல்லாமே டெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவனோட மூளையில இந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போது அவங்களுடைய பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே வெளியில கொண்டுட்டு வரும்ல, அந்த இடம் வந்து பிளாக் ஆயிருக்கு. அதனால அந்த கிரைம் ஸ்பாட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி இவனுக்கு கொஞ்ச நாள் நான் சஜஸ்ட் பண்றேன் அந்த மாத்திரையை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். அப்பதான் அவங்ககிட்ட இருந்து என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு அப்படிங்கிற உண்மையை வர வைக்க முடியும்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 போலீஸ் ஆபீசரும் அவனோட ஃபேமிலி அப்படின்னு நடிக்க ஒத்துக்கிறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல கார்ல வந்தது. அப்போ அந்த அண்ணன் போலீஸும் அப்பா போலீஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் கொடுத்துக்கிறது, அம்மா அவனை தோல் மேல படுக்க வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவன் மேல ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொன்னான்ல, ஆக்சுவலி அங்க 2 வேற போலீஸ் ஆபீசர்கள் அந்த கிரைம் ஸ்பாட்டை செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தவறுதலா ஒரு ஜாடியை போட்டு உடைச்சிருவானுங்க. அதனாலதான் அங்க சவுண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அவன் அந்த கதை ஓபன் பண்ண போயிருப்பான்ல, அப்ப கூட அண்ணங்காரன் அவனை வெளியில கூட்டிட்டு போயிருப்பான்ல, அப்ப அந்த கிரைம் சீன் தான் வந்து செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயும் இருந்தா அது வந்து செட் ஆகாது அப்படின்னு அவனை வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்தானே அந்த கிரைம் ஸ்பாட் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்திருக்கும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலி அங்க டாக்குமெண்ட் இல்ல, எல்லா கிரைம் ஸ்பாட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு நினைவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாமே கரெக்டா போகும்போதுதான் அன்எக்ஸ்பெக்டடா 4 அபிஷியல் போலீஸ் ஆபீசர் இவன் போலீஸ்ன்னு தெரியாம அண்ணங்காரனை கார்ல கடத்தி தூக்கிட்டு போயிருப்பானுங்க. சோ இவனை கிரைம் பிரான்ச்ல தூக்கிட்டு போனதுனால அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு வாரத்துக்கு 19 நாள் ஆகுது. அது இவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால 19 நாள் நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி கன் ஷாட் பண்ணி என்னோட மெமரிஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த அண்ணங்காரன் 2 போலீஸ் ஆபீசர் பார்த்திருப்பான்ல, அங்க வந்து இவனை திருப்பியும் அதே கிரைம் ஸ்பாட்டை வந்து செட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரூம்ல. அதுக்கு தான் அவன் பேசிட்டு இருந்திருப்பான்.
அதை பார்த்துட்டு தான் இவன் இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத இவன் ஹீரோ புரிஞ்சிருப்பான். இந்த கதை எல்லாத்தையுமே அந்த அண்ணன் போலீஸ் ஹீரோ கிட்ட ஒரு கார்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இனிமே உன்னால தப்பிக்க முடியாது, கண்டிப்பா நீ தான் அந்த கிரைமை பண்ண அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படிங்கும்போது நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து டோரை திறந்துட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்கான். ஒரு குறுகலான ஸ்ட்ரீட்ல ஓடிட்டே இருக்கான். அண்ணங்காரன் அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். வேகமா ஓட்டிட்டு போறான். அந்த குறுகலான ஸ்ட்ரீட்ல ஒரு 150ல போறான். போயிட்டு இருக்கப்பதான் போய் ஒரு சந்தில வளையறான். கார் போய் மரத்துல முட்டிடுது. மரத்துல முட்டி அண்ணங்காரனுக்கு பலத்த காயம். அப்படியே ஏஞ்சி பாக்குறான். இப்போ இந்த ஹீரோ என்ன பண்றான், அப்படியே அங்க இருந்து நடந்து போறான். ஒரு மாதிரி சோகத்திலே நடந்து போறதுனால கண்ணு எல்லாமே கட்டுது. அப்பதான் ஒரு லாரிக்காரன் வந்து ஹீரோவை இடிச்சு போடுறான். ஹீரோ தூக்கி வீசப்பட்டு ஒரு இடத்துல போய் விழுந்துடுறான். இப்போ அந்த டிரைவரும் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. இவன் ஹீரோ முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹீரோ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலி அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹீரோ ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த மியூசிக்கை கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் அவங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, வா வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாம்மா வாரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவன் கிளம்பி போவான். எப்பயும் போல அண்ணன் அப்பா, அதாவது அவனோட சொந்த அண்ணன் அப்பா அம்மா 4 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணங்காரங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல தம்பிக்காரனை தவிர மீதி எல்லாத்துக்குமே பலத்த காயம். 2 நாள்லயே அப்பாவும் அம்மாவும் செத்து போயிடுறாங்க. அண்ணங்காரன் மட்டும்தான் இப்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு கால்ல ஒரு மிகப்பெரிய அடி. ஸோ ஆபரேஷன் பண்ணாதான் நடக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை. இவங்க கிட்டயே இப்ப காசு இல்ல. இப்ப அண்ணனுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அவனும் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை. இப்பதான் ஒரு டாக்டர், அதாவது அந்த அண்ணங்காரனை பாக்குறாங்கல்ல, அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உட்கார்றான். உட்காந்து இந்த மாதிரி கண்டிப்பா நீ ஏதாவது வேலையை செய்யணும், வேலை செஞ்சு உங்க அண்ணனை காப்பாத்தணும், இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் விட்டினா கூட உங்க அண்ணன் செத்து போயிடுவான்னு சொல்றான். ஹீரோவும் வரான், பேப்பர்ல இருக்கிற எல்லா ஆடையுமே பாக்குறான், எல்லாத்துக்கும் போன் பண்றான். இந்த மாதிரி நான் 12வது முடிச்சிருக்கேன், வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலா ரொம்ப ஹானஸ்டா எல்லாத்தையும் கேக்குறான். ஆனா யாருமே இவனுக்கு வேலை தரல. ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட இவனுக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பாடுக்கு கூட கஷ்டமா இருக்கு. ரொம்ப சோங்கி போய் நிக்கிறான். ஒரு பக்கம் குடும்பத்தையும் இழந்து ஒரு பக்கம் அண்ணன் சாக கிடக்குறான். நமக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எப்படிடா அந்த பணத்தை புரட்டுவோம் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அப்பதான் ஹீரோவுடைய கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த டார்க் ரூம் மெசேஜஸ்லாம் இருக்குல்ல, இப்போ உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செஞ்சினா கண்டிப்பா உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றான். இவன் என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது ஒரு அட்ரஸ் சொல்லுவேன், அந்த அட்ரஸ்ல ஒருத்தியை மட்டும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி இப்போ நம்ம அண்ணனை காப்பாற்றணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிப்படுறான். உனக்கு நான் பணம் அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்லுறான். அந்த அட்ரஸை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அந்த அட்ரஸ்ல 2 குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு அம்மா இருப்பா. குழந்தைங்களை நீ எதுவுமே பண்ணக்கூடாது, அம்மாவை மட்டும்தான் கொண்டுட்டு நீ வந்துடணும், உங்க அண்ணனுக்கு தேவையான அமௌண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு அவனும் சொல்லிப்படுறான், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கில்லர். நம்ம ஹீரோ மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். வீட்டுக்குள்ள போனதும் அந்த ஒய்ஃப் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு குட்டி பையன் படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தரோட உயிரை வந்து நம்ம பலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்துடுறான். ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறா. கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு இவன் சொல்ல மேல இருந்து அவனோட பொண்ணு வந்துடுறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு இப்ப துரத்திட்டு ஓடுறான். கத்தாத, நான் இங்க இருந்து போயிடுவேன், கத்தாதன்னு சொல்லிட்டு தான் ஓடுவான். ஆனா அந்த பொண்ணு போய் கதவை சாத்த ட்ரை பண்ணுவா கத்திக்கிட்டே, போலீஸ்க்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. கால் பண்ணாதான்னு நம்ம ஹீரோ போவ கையில இருந்த கத்தி அவ வயித்துக்குள்ள இறங்கிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான், அழுகுறான். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா, அப்படியே தடுமாறி அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவளோட பிளட் எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப பின்னாடியே ஓடி வந்தா அவளோட அம்மாவும் சேர்ந்து கத்துறா. கத்தாதீங்கன்னு வேணும்னே போய் அவளை குத்திடுறான். ஒரு பொண்ணை தான் குத்தணும்னு சொல்லியிருந்தாங்க, அதவே நம்ம பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் போலான்னு இருந்தோம். இப்ப நம்ம 2 கொலை பண்ணிட்டோமே, மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வாரான். இறங்கி வந்ததும் அந்த குட்டி பையன் முழிச்சுக்கிறான். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் காணோம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். உங்க அம்மாவும் உங்க அக்காவும் உனக்கு வேணும்னா நான் சொல்றது நீ செய்யி, 1ல இருந்து 100 வரைக்கும் 10 டைம் நீ எண்டு, அதுக்குள்ள உங்க அக்காவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போறான். அந்த குழந்தையும் அதே மாதிரி போய் பெட்ஷீட்டை போத்திட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் 10 டைம் எண்ணிட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஒரு போட்டோவை பாக்குறான். பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. யாருன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் தான், அந்த டாக்டரோட ஃபேமிலி தான் அது. ஆக்சுவலி அந்த டாக்டர் தான் அவன் பொண்டாட்டியை கொல்றதுக்கு இந்த மாதிரி ஹீரோவை யூஸ் பண்ணிருப்பான்.
இருப்பான். இப்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே ஹீரோ அந்த டாக்டரை பாக்குறதுக்கு போவான். டாக்டர் மேல இருந்து முடிச்சிட்டியா, அந்த பொண்ணை மட்டும் தானே முடிச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கான். சாரி டாக்டர், நீங்க சொன்னீங்க அந்த பொண்ணை மட்டும் தான் கொல்லணும்னு, ஆனா உங்க பொண்ணையும் சேர்த்து கொன்னுட்டேன், ஆனா தெரிஞ்சு நான் பண்ணல. அப்படிங்கும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, என் பொண்டாட்டி என்ன தவிர இன்னொருத்தவங்க கூட இல்லீகலா இருக்கா, அதனால 3 மாசத்துக்கு முன்னாடியே அவ மேல எல்ஐசி போட்டேன். இப்ப அவ செத்துட்டானா அதை வச்சுட்டு என் குழந்தைங்களை காப்பாத்தலான்னு நான் பிளான் பண்ணிருந்தேன். இப்படி பண்ணிட்டியடா, என் பொண்ணையே கொன்னுட்டியடா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட வாக்குவாதம் முத்தி இப்ப டாக்டர் கீழே விழுற சமயத்துல இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ அப்படியே கையை பிடிக்கிறாரு, டாக்டரும் கீழே விழுந்துடுறாரு. இந்த ஸ்ட்ரெஸ்லயே நம்ம ஹீரோவுடைய அந்த மெமரிஸ் எல்லாமே மறக்க ஆரம்பிக்குது. இப்போ கதை பிரசன்ட்டுக்கு வருது. பிரசன்ட்டுக்கு வந்த உடனே இப்ப ஹீரோ அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்த அந்த அண்ணன் மாதிரி நடிச்சாருல ஒரு போலீஸ், அந்த போலீஸ் ஆபீசர் உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே வேணாண்டா, நீ அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லுடா அப்படிங்கும்போது, சார் ஃபர்ஸ்ட் அந்த விக்டிமோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த பையன் மட்டும் இருந்தான்ல, அந்த பையன் கிட்ட நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு ஷாக். ஆஹா, இவனுக்கு ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுடா, எதுக்குடா அந்த கொலைய பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதாவது சார் அப்படின்னு இழுக்கும் போதே அந்த அண்ணங்காரன் கிட்ட வாரான். வந்துட்டு, நீ எல்லாமே பண்ணலடா, அந்த சின்ன பையனை மட்டும் எதுக்குடா நீ உயிரோட விட்ட, அவனையும் நீ அந்த சமயத்துல கொன்னு இருக்கணும்ல அப்படின்னு கேக்குறான். நீங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கும் போது, அந்த சின்ன பையனே நான் தான்டா, எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமாடா, எல்லா காசையுமே அந்த எல்ஐசி காசு எல்லாத்தையுமே என் ரிலேட்டிவ்ஸ் எடுத்துட்டாங்க, என்னை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டாங்க, அந்த அநாத ஆசிரமத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, உன்னை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸ சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா போலீஸ்ல இருந்தேன், சொல்லுடா யாரா உன்னை கொல்ல சொன்னது அப்படிங்கும் போது இவன் அப்படியே கண்ணு தண்ணி அப்படியே சைட்ல விடுறான். எல்ஐசிக்காக கொலை பண்ணியா, எல்ஐசிக்காக கொலை பண்ணியா அப்படிங்கும் போது இப்போ அந்த போலீஸ்க்கே ஒரு ஹிண்ட் வருது, எல்ஐசிங்கிறப்போ நம்ம அப்பா தான் கொலை பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றேன், எங்க அப்பா தான் கொலை பண்ண சொன்னாங்களா அப்படிங்கும் போது இவன் ஆமா அப்படின்னு கண்ணு தண்ணி விட்டுட்டே சொல்றான். அண்ணன் அதாவது அந்த போலீஸ்க்கு ரொம்ப பெரிய ஷாக்கு, இத்தனை நாளா நம்ம அப்பா ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப அப்பாவே இப்படி சொந்த ஃபேமிலி எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்லயே இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோவுக்கு விசவுசி போடலன்னு தான் வந்திருப்பான். அந்த விசவுசிய கீழே போட்டுட்டு அவன் அங்க இருந்து ஆடியில அப்படியே ஹீரோவுக்கு விசவுசி போட்டு கொல்லலான்ட்டு தான் வந்திருப்பான். ஆனா ஹீரோ சொன்ன உண்மை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த விசவுசிய அந்த பெட் மேலேயே போட்டுருவான். போட்டுட்டு இவன் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து அதனால ஹீரோன்னு நினைச்ச அப்பாவே தன்னோட குடும்பத்தை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால இவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லயே நடந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நர்ஸ் சொல்றாங்க, அந்த பக்கம் வழி இல்ல சார், ஜன்னல் மட்டும்தான் இருக்கு, இந்த பக்கமே வாங்கன்னு சொல்லிட்டு. இருந்துமே அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வழியில நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு சொல்லி அந்த நர்ஸ் ஓடி போய் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். குடும்பமே இல்லை, இனிமே நம்ம இருந்து என்ன பண்றது, கேஸும் சால்வ் பண்ணிட்டோம், இவனுக்கு ஒரு நிம்மதின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அந்த விச ஊசி எடுத்து போட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல நீங்க ட்விஸ்ட் எந்த இடத்த கெஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.